chief guest Aruna Jasman to share. Vanakkam. Good evening, everybody. Good evening. Very nice to see all of you. Very nice to see all of you. உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் ஃபாரின் கண்ட்ரியில் வந்தாலும் நம்மளுடைய சொந்த தேசத்திற்கு வந்து நம்மளுடைய சொந்த ஜனங்களை பார்ப்பது, அவங்களோட சம்பாஷிப்பது, அதுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இட் குட் நாட் பி கம்பேர். எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த BMFI மெம்பர்ஸ்க்காகவும், பிரசிடென்ட் ஐயா அவங்களுக்காகவும், செக்ரட்டரி ஐயா, ட்ரெஷரர், ஆஃபீஸர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் giving me an opportunity to stand here and to share my testimony with you. இப்பொழுது என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷனை அண்ணன் கொடுத்தாங்க. என்னுடைய பெயர் மிஸ்ஸஸ் அருணா ஜாஸ்மின். நான் எங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் TNEVல இருந்தார். அம்மா வந்து மிஸ்ஸஸ் சுகந்தா CSI கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எக்கனாமிக்ஸ் டீச்சராக பணியாற்றினார்கள். இரண்டு பேருமே கர்த்தரிடத்தில் சென்று விட்டார்கள். நான் தான் ஃபஸ்ட்டு டாட்டர் அவங்களுக்கு. செகண்ட் வந்து என்னுடைய பிரதர். நான் வந்து சாஸ்திரா யூனிவர்சிட்டி, பிராமின் யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் 12th முடித்த பிறகு எனக்கு சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் எனக்கு இடம் கிடைத்தது. பேச்சுலர்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சீட் கிடைத்தது. ஸோ அந்த பிராமின் காலேஜில் நான் படித்தேன். 4 வருடம் படித்து முடித்த பிறகு நல்ல மார்க்குகள் இருந்ததுனால என்னை வந்து என்னுடைய ப்ரொஃபஸர், காலேஜ் பிரசிடென்ட் TR ராஜகோபாலன் ஐயர், நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே அதையும் நான் சேர்ந்து மாஸ்டர்ஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் அதையும் முடித்து விட்டேன். 99ல் முடித்துவிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது, அக்டோபர் மாதம் வீட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய தாயும் தகப்பனாரும் எனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்திருந்தனர். எங்கள் வீட்டில் ரொம்ப கண்டிப்பான ஒரு குடும்பம். பிரஃப் மெமோரியல் சர்ச், அதுதான் எங்களுடைய ஹோம் சர்ச். எனக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வீட்டுக்கு வந்த உடனே அப்பா அம்மா சொன்னார்கள், வருகிற டிசம்பர் மாதம் உனக்கு திருமணம். மாப்பிள்ளையை நாங்கள் பார்த்து விட்டோம். அவர் வந்து USA இருக்கிறார். அவங்க அப்பா அம்மா தான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். அவருடைய தகப்பனார். அவங்க தாயார் வந்து அதே ஸ்கூலில் மேத்ஸ் டீச்சராக இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ டிசம்பர் மாதம் வந்தது, திருமணமானது. அப்புறம் மெட்ராஸ் போனோம். US கவுன்சிலேட்டில் விசா வாங்கினோம். எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்புறம் எக்ஸாக்டாக 2000 January 1 I landed in Chicago. யுனைடெட் ஸ்டேட்ஸ் பறந்து போய் கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு ஷிகாகோவில் நான் இறங்கினேன். கணவரோடு இறங்கினேன். புதிய தேசம், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே பரவசம். பனி பெய்து கொண்டு இருக்கிறது. நான் ஸ்னோ பார்த்தது கிடையாது, ஆனால் ஃபஸ்ட் டைம் ஸ்னோ ஃபாலை நான் பார்க்குறேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வேறு மாதிரி ஜனங்கள், அமெரிக்கன்ஸ் எல்லாம் அப்போ தான் பார்க்குறேன். இந்த தேசத்தில் தான் நான் வாழப்போகிறேனா அப்படின்னு சொல்லி நான் நினைத்து கொண்டு இருந்தேன். கர்த்தர் ஒரு பெரிய பிளான் என்னோடய வாழ்க்கையில் வச்சுருந்தார். ஆனால் எனக்கு அது ஆரம்பத்தில் தெரியல, போக போக தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு US போய் எனக்கு ஒரு தம்பி இருக்கார். அவரும் என்னோட கூட தான் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படித்தார். அப்புறம் ஜெர்மனியில் மேல் படிப்பு படித்தார். அப்புறம் இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ US போன உடனே நான் MS பட்டம் பெற்றேன்.
அப்புறமா தான் வேலைகளுக்கு அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். இப்போ அமெரிக்காவுக்கு போனோம்னா நம்மளுடைய இங்கிலீஷ் வேறு. நம்மளுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்தவங்களாம் பிரிட்டிஷ் பீப்புள். நம்மளுடைய ஆக்சண்ட் வேறு. ஆனால் அமெரிக்கன் ஆக்சண்ட்டுங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அமெரிக்கன் ஆக்சண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது எனக்கு ஜாப் பர்மிட்டும் கிடைக்கல. 1 இயர் வெயிட் பண்ணணும். வீட்டில் தான் இருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் மாத்திரம்தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீ இப்படி லோன்லியாக இருக்க வேண்டாம், இங்கே ஒரு பெரிய சர்ச் இருக்கிறது, நம்ம அந்த சர்ச்சுக்கு தான் போக போகிறோம். நான் அந்த சர்ச்சில் எப்பயுமே மண்டே த்ரூ ஃப்ரைடே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நான் வேணால் உன்னை ட்ராப் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன், நீ அவங்க அந்த லேடிஸோடு இரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட அப்படித்தானே ஒரு நாளும் அவங்க இறக்கி விட்டுட்டு போவாங்க. நான் சர்ச்சில் உட்காந்து. ஆனாலும் பாருங்கள், ரொம்ப கஷ்டம். எனக்கு அவங்களுடைய இங்கிலீஷ் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் நான் என்ன செய்தேன், ஒரு நாள் அந்த தேவாலயத்தில் ஒருத்தரும் இல்லை. லன்ச் டைம் ஆயிடுச்சு, எல்லோரும் சாப்பிட போயிட்டாங்க. நான் என்ன பண்ணினேன், அந்த தேவாலயத்தில் எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டிருந்தது. பட் ஐ ஃபெல்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த ஆல்டரில் நான் போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தேன். சுவாமி, நான் கலைமகள் கல்வி நிலையத்தில் படிச்சிருக்கேன், சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்படி ஒரு அமெரிக்கான ஒரு தேசத்துக்கு வந்து இறங்கி இங்கே இங்கிலீஷ் எனக்கு புரிய மாட்டேங்குது. த ஆக்சன்ட் இஸ் த ப்ராப்ளம். நான் எப்படி இந்த தேசத்தில் நான் பிழைக்க போகிறேன்? ஒவ்வொரு தடவையும் கணவரை கூட்டி தான் அவர் தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. நான் எவ்வளோ நாள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க போகிறேன், எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆல்டரில் முழங்கால் படிக்கிட்டு செபித்தேன். அவ்வளோ பெரிய சர்ச்சில், யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சர்ச்சில் உள்ள கர்த்தருக்கு தெரியும் நான் ஜெபித்தேன். பார்த்தீங்கன்னா, praise the Lord, the very next day I was able to speak. Praise God. The very next day I was able to speak in American accent. அவங்க பேசுவதெல்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, நான் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனை அடுத்த நாளே சரியாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு விங்ஸ் கிடைச்ச ஒரு பேர்டு பறந்து போகுமே சந்தோஷமா. I felt that way. I literally felt that way. I was so happy. The language barrier கர்த்தர் சரி பண்ணாங்க. அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மிராக்கிள் அமெரிக்கா போகும்போது. இப்போ அந்த சப்ஜெக்டுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒன்று நான் சொல்கிறேன். ஏர் இந்தியா ஆக்சிடெண்ட் ஏற்பட்டது. மிகவும் சோகமான ஒரு நியூஸ். நான் அமெரிக்காவிலேருந்து தனியாக தான் பறந்து வந்தேன். ஏர் இந்தியா சென்னையிலேருந்து லண்டன் போகுது. நான் யூஎஸ்ல இருந்து ஜெர்மனி பறந்து போய் ஃப்ளைட்டு மாற்றி, அங்கேருந்து லண்டனுக்கு ஃப்ளைட்டு மாற்றி, லண்டன் போய் இறங்கி அங்கே ஃப்ளைட்டை மாற்றி நான் லுஃப்தான்சா ஜெர்மன் ஏர்வேஸில் நான் சென்னை வந்துட்டுருக்கேன். ஏர் இந்தியா சென்னையிலேருந்து லண்டன் போயிட்டுருக்கு. ஆனால் என்னோடு கர்த்தர் வந்தார். ஆமென். என்னோடு கர்த்தர் வந்தார். என்னுடைய பிரயாணத்தில் கர்த்தர் வந்தார். என்னுடைய பர்ஸில் எப்பயுமே நான் பைபிள் வச்சுருப்பேன். ஃப்ளைட்டுக்குள்ளார உட்காரும்போது நான் ஜெபிப்பேன். இந்த பைலட்ஸ்க்காக ஜெபிப்பேன். ஏன்னா அவங்க தான் விமான ஓட்டிகள். அவங்க நல்ல மென்டல் ஸ்டேட்டில் இருக்கணும். ஏன்னா அவங்களே ஸ்ட்ரெஸ் அவுட்டாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் சூசைடல் தாட்ஸில் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஆகவே பைலட்ஸ்க்காக ஜெபம் பண்ணிட்டு தான் நான் கிளம்பினேன். பைலட்ஸோடைய கைகளை பிடித்து இந்த விமானத்தை ஓட்ட முடியாது. ஏன்னா நான் பறந்து வர பிளேன்ஸ் எல்லாமே ஜம்போ ஜெட்ஸ், அதில் தான் நான் பறந்து வரேன். 600 to 700 பேசஞ்சர்ஸை தூக்கிட்டு வர ஜம்போ ஜெட்ஸ், அதில் தான் நான் வருவேன். அந்த விமானிகள் கரெக்டாக ஓட்ட வேண்டும் என்று ஜெபித்து விட்டு வரும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தரினோடு கூட வந்தார். ஆகவே உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பிரயாணப்பட்டு கிளம்பும் பொழுது காரில் போனீங்கன்னாலும் சரி, ட்ரெயினோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ எதில் போனாலும் முதல்ல நீங்கள் அந்த பிரயாணத்திற்காக நீங்கள் ஜெபிங்க.
எஸ்ரா பாபிலோனிலிருந்து ஜெருசலேம் போகும்பொழுது அகாவா என்ற ஒரு கேனா அங்கே உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபித்தா. எதுக்கு ஜெபித்தா? தங்களுடைய ஜேர்னி பத்திரமாக இருக்க வேண்டும் என்றும், தாங்கள் கொண்டு போகிற லக்கேஜஸ், அந்த அரசன் பாபிலோன் ராஜா நிறைய கோல்டு வெசல்ஸு, டிம்பர், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சிவ் குட்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறாரு. அதெல்லாம் வழியில் வருகிற பர்க்லர்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உபவாசம் விட்டு அவர் ஜெயித்தார். ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி ஃபாலோ பண்ணி நம்ம ஒவ்வொரு ஜேர்னிலையும் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கும் நல்ல பிரயாணத்தை வாழ்க்கை செய்வார். உங்களுடைய பேகேஜஸ் எல்லாமே பத்திரமாக இருக்கும், எதுவும் தொலைந்து போகாது. இப்போ இது வந்து ஒரு ரியல் டெஸ்டிமனி. இப்போ நான் சாஸ்திரா காலேஜில் படித்து கொண்டு இருந்தேன். என்னோட கிளாஸ் முழுவதும் பிராமின் பாய்ஸ். அதில் நான் ஒரே ஒன்று தான் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட். அப்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், இன்னும் ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் கூட இல்லையே, நான் மாத்திரம் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் சொல்லுவார், நானும் கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி ஒரு தானியேல் எப்படி பாபிலோன் தேசத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். கர்த்தரோட கிருபையினால நன்றாக படித்தேன். என்னோட காலேஜ் இயர்ஸில் எனக்கு ஒரு வியாதி வந்தது, ஆர்த்ரைட்டிஸ் அப்படி என்கிற ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. வந்ததுன்னா வந்தது தான், அது அப்படியே we have to deal with it. அதுக்கு மருந்தே கிடையாது. அதுக்கு பெயின் கில்லர்ஸ் தான் கொடுப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் டோசேஜ் அதிகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் மெடிசன் ஃபார் ஹீலிங்னு கிடையாது. ஃபஸ்ட் இயரில் எனக்கு அந்த வியாதி வந்தது. அந்த வியாதியோடு தான் நான் படித்தேன். இந்த கையெல்லாம் சுத்தமாக ஆப்ரேட் பண்ணவே முடியாது. எனக்கு முடி நீளமாக இருக்கும், ஆனால் தலை சீவ முடியாது. அதனால் எப்பயுமே அந்த ஹேரெல்லாம் ஒரு பன் மாதிரி போட்டுக்குவேன். அந்த கஷ்டத்தோடு நான் படித்தேன். 7 years அந்த வியாதியோடு நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அற்புதமான சுகத்தை எனக்கு கொடுத்தார். மருந்தே இல்லாத, அமெரிக்காவில் கூட மருந்து கிடையாது. நிறைய பேர் இந்த ஆர்த்ரைட்டிஸ்னால சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுகிற சாட்சி நான் சொல்லுவேன். நான் தான் ரியல் டெஸ்டிமனி. இந்த வியாதியை கர்த்தர் எனக்கு சுகப்படுத்தினா இன்னைக்கு 25 yearsஆக அந்த வியாதின்றதே இல்லை எனக்கு. ஐ எம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஜீசஸ் செட் மீ ஃப்ரீ. பிரைஸ் தி லார்ட். நான் தான் ரியல் டெஸ்டிமனி. மருந்தே இல்லாத வியாதினாலும் சுகத்தை தரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவருடைய காயங்களால், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஸோ அந்த ஹோப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருக்காகவும் அந்த மாதிரி வியாதிகள் இருந்தது, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா என்னுடைய டெஸ்டிமனி எடுத்துக்கங்க. Jesus will definitely heal you. He will definitely set you free. கண்டிப்பாக அதை செய்வார். எனக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் செய்வார். ஓகே, இப்போ ஜாப் பர்மிட் வந்துவிட்டு ஐ கேன் ஒர்க் இன் USA. ரொம்ப சந்தோஷம். யூஎஸ்ஏல எனக்கு வேலை செய்யலாம் அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்து விட்டார்கள். எந்த மாதிரி ஜாப் செய்ய போகிறேன், என்ன இந்த மக்களுக்கு நான் என்ன மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது. அப்போ கர்த்தர் சொன்னார், உனக்கு அடுத்தவங்களோடு கம்யூனிகேட் பண்ணுகிற ஒரு கிஃப்டை நான் கொடுத்துருக்கேன், அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணக்கூடிய கிஃப்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீ 2 விதமான காரியங்களை நீ இந்த தேசத்திற்கு நீ செய்யணும் அப்படின்னு சொன்ன. ஒரு ஜாப் என்ன அப்படின்னா, டே டைம் ஜாப் என்னன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்ரி ஸ்கூல் அங்கே நான் படித்த என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் பல வருஷங்களாக. ஈவினிங் ஜாப் என்ன அப்படின்னா, அமெரிக்க தேசத்திற்கே கிட்டத்தட்ட 60 வருடமாக நடந்து கொண்டிருக்கிற அமெரிக்கன் கிறிஸ்டியன் கவுன்சிலிங் சென்டரில் என்னை கூப்பிட்டு எனக்கு ஜாப் கொடுத்தாங்க. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னிடத்துல பேசி
நீங்கள் இந்த ஜாப் செய்கிறீர்களா, அமெரிக்கா தேசத்துக்கு நீங்கள் ஜெபிப்பீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப ஹாப்பியாக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐ அக்செப்டட் தி ஆஃபர். பெய்ட் ஜாப் தான், ஐ அக்செப்டட் தி ஆஃபர். ஸோ மார்னிங் 8 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் காலேஜில் ஒர்க்கு. 4 to 6 வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டின்னர் செய்து வச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி 7 o'clock லாகின் ஆவேன். அமெரிக்க தேசத்து ஃபோன் லைன்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு நைட்டு நான் சைன் அப் பண்ணுற டைமு 12 o'clock. அப்புறம் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது 1 o'clock 1 AM. அடுத்த நாள் 8 மணிக்கு காலேஜில் நான் இருக்கணும். சைன்இன் பண்ணி ரெடி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் நான் இருக்கணும். என்னோடய லைஃப் ரொம்ப பிஸியான லைஃபு, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக செய்வேன். உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பர்சன்ஸ். நம்ம செய்கிற ஜாப் வந்து என்றைக்குமே நம்ம ரொம்ப லைக் பண்ணணும். லைக் பண்ணி தான் செய்யணும். அதை லைக் பண்ணி செய்யும் பொழுது அதில் என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம். யூ ஹாவ் டு லைக் the job that you are doing. அந்த டிப்பை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்போது மார்னிங் ஜாபில் நான் செய்கிற ஒர்க்கில் என்னிடத்தில் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் அமெரிக்கன் கேர்ள்ஸ், அவங்களுக்கு எங்கே ஜாப் கிடைக்கும்? அவங்களுக்கு எங்கே ஜாப் கிடைக்கும்னா 2 இடத்துல கிடைக்கும். ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்ரி, அதில் மிசைல் இன்ஜினியர்ஸ் தான் போவாங்க. மிசைல்ஸ் விடும்போது அந்த மிசைல்ஸோடைய ட்ராக் பண்ணுறது. இன்னொன்று நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அங்கே ஷட்டில் இன்ஜினியர்ஸ். ஐஎஸ்எஸ் பறந்து கொண்டு இருக்கிறது. எஸ்கேப் வெலாசிட்டி என்றால் என்ன, சேட்டலைட் லான்ச்சிங்னா என்ன, ராக்கெட்ஸ் லான்ச் பண்ணும்போது இந்த ராக்கெட் எந்த ட்ரெஜெக்டரியில் போயிட்டு இருக்குது, இதையெல்லாம் தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த 2 இடத்துல தான் அவங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து என்னுடைய டே டைம் ஜாப். நைட் டைம் ஜாபில் எனக்கு நிறைய அமெரிக்கன்ஸு கூப்பிட்டு பேசுவாங்க. நிறைய அமெரிக்கன்ஸ். நான் அந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணும்போது 13 years அந்த ஜாபை நான் செய்வேன். 1,30,000 இண்டிவிஜுவல் அமெரிக்கன்ஸ் அவங்களோட பேசி அவங்களோட கதையை கேட்டு அவங்களோட வியாகுலத்தை கேட்டு விசாரித்து இதுக்கு என்ன பைபிளில் யாராவது இந்த மாதிரி போயிருக்கிறாங்களா என்று எடுத்து சொல்லி இதில் கர்த்தர்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். மோஸ்ட்லி இந்த ஜாபுக்கு வரவங்கெல்லாம் 1 year 2 yearsோட முடிச்சிருவாங்க, முடியல அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு கிஃப்டாகவே இருந்ததுனால அது சேலஞ்சிங் அப்படின்னு எடுத்து செஞ்சேன். பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கவுன்சிலிங், மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ், emotional problems, mental problems, lots and lots and lots of problems Americans are going through. அவங்க நம்ம இந்தியர்கள் மாதிரி அதிகமாக பேச மாட்டாங்க, ஒருவர் பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளாரே வச்சுக்குவாங்க. ஆனால் அதனால அமெரிக்கன் கண்ட்ரியில் நிறைய பேர் டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வாயை திறந்து பேச மாட்டாங்க. ஆனால் இப்படி என்னை மாதிரி ஒரு அவுட் சைட் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா they love to talk. அப்போ என்னிடத்துல அதிகமான பேர் பேச விரும்பினார்கள். and they liked the way I spoke to them. அமெரிக்காவில் உள்ள நிறைய பேர் என்னுடைய பேரை அவங்க பைபிள்களில் எழுதி வச்சிருக்காங்க, என்னோட கதையை கேட்பாங்க. பை த வே 24 வருஷங்களாக 24 years நான் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய ஐடென்டிட்டியை நான் மெயின்டைன் பண்ணுறேன், அதுதான் என்னுடைய கீ. வேலைக்கு போகும்பொழுது நான் சாரி கட்டிட்டு தான் போவேன். நான் அமெரிக்கனைஸ்டாக மாறவில்லை. சாரி கட்டிட்டு நம்ம காலேஜில் ஒரு லேடி ப்ரொஃபஸர் எப்படி போவாங்க அப்படி தான் நான் வேலைக்கு போவேன். 2 ஜாப்ஸுமே அப்படி தான் நான் போவேன். என்னை நான் மாற்றிக்கிட்டது கிடையாது, அமெரிக்கனைஸ்டாக நான் மாற்றிக்கிட்டது கிடையாது. ஆனால் இந்தியாவிலேருந்து போகிற அநேக இந்தியன்ஸு குயிக்காக மாற்றிக்குவாங்க, கல்ச்சர் மாறிடுவாங்க, கழுத்தில் கொடி காணாமல் போயிடும்.
சாரினா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பேண்ட் டிஷர்ட்ஸ் மாற்றிக்குவாங்க. அப்புறம் அது மாற்றினா அப்புறம் வீட்டுக்குள்ளார கல்ச்சர் மாறும். அப்புறம் பெரிய சண்டையும் சச்சரவும் கன்ஃபியூஷனும் வரும். ஆனால் அதுக்கு என்ன, அது அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அப்போ தான் கூப்பிடுவாங்க, சிஸ்டர் டூ மச் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டூ மச் திஸ் டூ மச் தட் அப்படின்பாங்க. அப்போ அவங்க இடத்துல மெதுவாக நான் பேசி கண்டுபிடிச்சி, நீங்கள் ஏன் கல்ச்சரை மாறிக்கிறீங்க? அமெரிக்கன்ஸ் உங்களை கல்ச்சரை மாறுன்னு சொன்னாங்களா? இல்லையே, உங்களுடைய ஸ்கில் செட் தான் வேணும்னு கேட்டாங்களே ஒழிய நீங்கள் யூஎஸ்ஏ வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் கல்ச்சருக்கு மாறுங்கன்னு எந்த அமெரிக்கனும் உங்களுக்கு சொல்லலை. உங்கள் கல்ச்சர்லேயே நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிறதா அமெரிக்கன்ஸ் விரும்புவாங்க. இப்போ நான் வேலைக்கு போகும்பொழுது நிறைய அமெரிக்கன்ஸ் நமஸ்தே டீச்சர்னு சொல்லுவாங்க. கை வணக்கம் சொல்லுவாங்க. வணக்கம் சொல்லி நமஸ்தே மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் அவங்களுடைய காரில் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து லேடிஸை ஒய்ஃபை தவிர வேறு யாரையும் காரில் ஏற்றிக்க மாட்டாங்க, எந்த லேடிஸையும் ஏற்றிக்க மாட்டாங்க. ஆனால் என்னைய நிறைய முக்கியமான பீப்புள் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை காரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க பெரிய பெரிய மீட்டிங்ஸ். அதனால் என்னுடைய கல்ச்சர் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எங்கள் பிள்ளைகளும் அப்படிதான், பிள்ளைகளுக்கும் கல்ச்சர் தான் மெயின்டைன் பண்ணுறோம். அவங்க சில டைமில் யூனிஃபார்மில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், அந்த டைமில் யூனிஃபார்மில் இருப்பாங்க. பட் சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வரதோ அப்படி போகும்போது டிப்பிக்கல் இந்தியன் ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் இருப்போம். அதுதான் நல்லது. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு, உன்னை நான் கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அங்குள்ள எதையும் கற்றுக்கொள்ளாதிருப்பாயாக. நீ அங்கே கானான் தேசத்துக்கு போகிறது எதுக்கு? ஒன்லி டு வர்ஷிப் காட். There is nothing besides that. கர்த்தரை தொழுது கொள்வதற்கு தான் கானான் தேசத்துக்கு நீங்கள் போகிறீங்களே ஒழிய அந்த கானான் தேசத்தில் உள்ள கல்ச்சர்ஸை கற்றுக்கிட்டு அந்த கானானிய ஸ்திரீகளை போல நடந்து கொள்ளக்கூடாது. அதுதான் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். அது நிறைய பேர் இது புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் நிறைய அமெரிக்கன்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் உங்களை மாதிரி மற்றவங்களாம் இருக்கிறது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் அவங்கள்கிட்டே கேட்கலாமே, அது அவங்களுடைய விஷ், இது என்னுடைய விஷ். கல்ச்சரில் நிற்கிறது என்னுடைய விஷ், அது என்னோட தனிப்பட்ட பர்சனல் டிசைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் என்னோடய ப்ளவுசஸ் எல்லாம் நான் 25 வருஷமாக நான் தைக்கக்கூடிய ப்ளவுசஸ் எல்லாம் பழைய பாளையத்தில் உள்ள ஒரு எளிமையான ஒரு டெய்லர், அவர்கிட்ட தான் தைத்து எடுத்துக்கொண்டு போவேன். வரும்போதெல்லாம் அவருக்கு நான் பிஸ்னஸ் கொடுப்பேன். அவருக்கு தெரியும் நான் வந்தேன்னா அவர்கிட்ட நான் பிஸ்னஸ் கொடுப்பேன்னு அவருக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹம்பிள் லைஃபை லீட் பண்ணுறேன். ஃபேமிலி என்னுடைய ஃபேமிலி. இப்போது இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஃபாதராக இருக்கிறது ஒரு கிரேட் பிளெஸிங். நான் ஃபாதராக இருக்கிறதும் ஐம் கோயிங் டு பி அ ஃபாதர் அப்படிங்கிறதும் இட் இஸ் அ கிரேட் பிளெஸிங். ஸோ இன்னைக்கு இந்த ஃபாதர்ஸ் டே அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சில எனக்கு தெரிஞ்ச காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஃபாதராக இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 குவாலிட்டிஸ் தேவைப்படுது. நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஃபாதராக இருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிற ஃபாதராக இருக்கலாம், இல்லை பேச்சக் டு பேச்சக் ஃபாதராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் யூ ஆர் அ ஃபாதர். இந்த ஃபாதராக இருக்கிறவங்க முதல்ல அவங்களுடைய குவாலிட்டி என்ன ஃபஸ்ட் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஃபாதர் வந்து பிலீவ் இன் காட். பிலீவ் பண்ணணும், காட் இஸ் தேர் and that father, the head of the family, must believe in God. God இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. He must believe in God. அதுக்கு அதை வந்து இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்த ஹஸ்பண்ட் என்கிறவர் ஆசாரியனாக இருக்க வேண்டும். ஆசாரியனாக இருக்கணும். ஆசாரியன் அப்படின்னு என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் மகா பிரதான ஆசாரியர். அவருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் ஆசாரியர்கள்.
குரு சிஷ்யன். அதுதான். ஸோ ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஆசாரியனாக இருக்கணும். தேவனுடைய ஊழியத்தை எடுத்து செய்கிற ஒரு இருதயம் உள்ள ஒரு மனிதராக அவர் இருக்க வேண்டும். தட்ஸ் த பாயிண்ட் நம்பர் 1. நம்பர் 2, காட்லி கேரக்டர்ஸை அவர் வந்து எக்ஸிபிட் பண்ணணும். ஏன்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, பிள்ளைகள் அவங்க அப்பாவை பார்க்குறாங்க, அவங்க அப்பா தான் அவங்களுக்கு ரோல் மாடல். அதனால ஃபாதர்ஸ் வந்து தெய்வீகமான கேரக்டர்ஸ் பொசஸ் பண்ணணும். அந்த தெய்வீகமான கேரக்டர்ஸை அவங்க எக்ஸம்பிளிஃபை பண்ணணும் இன் எவ்ரிதிங். அவங்களுடைய பிஹேவியர்லேயும், அவங்களுடைய டாக்கிங்லேயும், அவங்களுடைய மேனரிசத்துலேயும் எல்லாத்துலேயும் தெய்வீக குணங்களை அவர் எக்ஸிபிட் பண்ண வேண்டும். அது 2வது பாயிண்ட். அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஒரு தோட்டத்தில் விதைகளை போடுறோம், நல்ல நியூட்ரிஷன் போடும் பொழுது அந்த அந்த கிரெயின்ஸ்லாம் நல்லா வளர்கிற மாதிரி அந்த குழந்தைகள் வந்து நல்லா வளரும். எங்கள் அப்பா அப்படி இருப்பார், எங்கள் அப்பா இவ்வளோ கரெக்டாக இருப்பார், எங்கள் அப்பா பஞ்சுவலாக இருப்பார், எங்கள் அப்பா வந்து ஆனஸ்டாக இருப்பார், ரொம்ப கரேஜியஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் தங்களுடைய அப்பாவை மாடலாக பார்த்து வளரும். அதனால் அப்பாவுடைய அனதர் கேரக்டர் வந்து தெய்வீகமான கேரக்டர்ஸை எக்ஸம்பிளிஃபை பண்ணணும். நம்பர் 3, the fathers must be responsible, protective. தன்னுடைய குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் இருக்கும். தன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறதா, பிள்ளைகள் பையன்கள் எல்லாம் நன்றாக படிக்கிறார்களா, எந்த ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க இருக்கிறாங்க, செல்ஃபோன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா எந்த சைட்டுக்கு அவங்க போய் அடிக்கடி ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி யூ மஸ்ட் பி அவேர் ஆஃப் தட். அது ரெஸ்பான்சிபிள். பிள்ளைகளும் பசங்களும் துன்மார்க்கமான வழியில் போயிடக்கூடாது. இன்னைக்கு என்னுடைய கவுன்சிலிங் ஜாபில் எனக்கு அதிகமான கவுன்சிலிங் ரெக்வஸ்ட் வரதே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபோன் ரிலேட்டட் அடிக்ஷன் தான். அப்புறம் டிஸ்ஒபீடியன்ட் சில்ட்ரன், இதுதான் அதிகமாக எனக்கு வந்துட்டு இருக்கு யூஎஸில். இங்கே வந்தால் இங்கேயும் அப்படி தான் சொல்கிறாங்க, ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு. ஸோ அது எல்லாமே ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட கையில் தான் அந்த சாவி இருக்குது. அந்த ஃபேமிலி மீது ப்ரொடெக்டிவாக இருக்கணும். பிசாசுக்குரிய எந்த ஒரு காரியங்களும் வீட்டுக்குள்ளார வராதபடி பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா ஜோயல் புக் ஆஃப் ஜோயல் என்ன இருக்குன்னா, பிசாசானவன் ஜன்னல்களின் வழியாக வீட்டுக்குள் வருவான்னு எழுதியிருக்குது. வாட் டஸ் இட் மீன்? கேபிள்ஸ் வழியாக, வயர்லெஸ், சோஷியல் மீடியா, இதன் மூலியமாக பிசாசானவன் வீட்டுக்குள் வருவான், ஜன்னலின் வழியாக உள்ள வருவான்னு எழுதியிருக்கு. ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நான் சொல்லும்போது வெறும் அப்பான்னு மாத்திரம் சொல்லலை, இட் இன்க்ளூட்ஸ் போத் அப்பா அண்ட் அம்மா. 2 பேருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னோட ஃபேமிலி எப்படி போயிட்டு இருக்குது. பேபி மோசஸை ரிவர் நைலில் அந்த அம்மா போட்ட பிறகு அப்படியே போட்டுட்டு விடலை. அவங்களுடைய அந்த சிஸ்டர் மிரியாம அனுப்பிச்சு, தம்பி பாப்பா எங்கெல்லாம் போகிறான்னு அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அப்படி இருக்கணும் ஃபேமிலினா. எங்களுக்கு 2 டாட்டர்ஸ், என்னுடைய வேலையே எனக்கு 2 ஜாப்ஸ் இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல கருத்தாக இருப்போம். கரெக்டாக அவங்கள டைரக்ட் பண்ணி கொண்டாடுவோம். வீட்டில் தேவையில்லாத பேச்செல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வீட்டில் எவ்ரி ஈவினிங் நாங்கள் 1 hour சேர்ந்துக்குவோம். சேர்ந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணி ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் சொல்லி அதெல்லாம் நாங்கள் ஒரு டிஸ்கஷன் வச்சுருப்போம் டெய்லி. சண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஈவினிங் எங்கள் வீடு தான் சர்ச், வெளியில் எங்கேயும் போக மாட்டோம். 4 பைபிள், ஒரே மாதிரி பைபிள் 4 பைபிளை வாங்கி வச்சுருக்கோம். ஒரே மாதிரி ஹிம்னல் புக்கு 4 புக்கு, 4 பேரும் பைபிளை எடுத்து ஒரே மாதிரி படிப்போம். ஹிம்னல் புக் எடுத்து 4 பேரும் ஒரே ஹிம்ஸை ஒரே மாதிரி பாடுவோம். இது வந்துச்சு பல வருஷங்களாக எங்கள் வீட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி கொண்டு வரும் பொழுது தான் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளார கொண்டு வர முடியுது.
அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப். அமெரிக்கா போகிறதுங்கிறது ரொம்ப இப்போல்லாம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி இருக்கிற கஷ்டத்தில் நம்ம இவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்குது. அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்கா இஸ் அ கிரேட் கண்ட்ரி, கிரேட் கண்ட்ரி. எனக்கெல்லாம் இப்போ உள்ள இந்தியன்ஸை கேட்டிங்கன்னா தோட்டத்தை விற்று காட்டை விற்று 30 lakhs 40 lakhs 50 lakhs எல்லாம் கொடுத்துருக்காங்க க்ரீன் கார்டு ப்ராசஸிங்க்கு. ஆனால் என் குடும்பத்துக்கு ஒரு காசு கூட நாங்கள் கொடுக்கல. கர்த்தர் ஃப்ரீயாக எங்களுக்கு க்ரீன் கார்டு ப்ராசஸிங், சிட்டிசன்ஷிப் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. அதை நிமித்தம் நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் அந்த சென்ஸோடு நாங்கள் இருக்கிறோம். ஸோ நம்ம ஃபேமிலி ஃபாதர் தன்னுடைய குடும்பம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும். ப்ரொடெக்டிவாக இருக்கிறதா, காட்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதா நம்ம கண்காணித்து கொண்டே இருக்கணும். இப்போ முன்னாள் பிரசிடென்ட் ஒபாமா இருந்தபோது அவர் 5 days ஒர்க் பண்ண மாட்டார். மண்டே த்ரூ ஃப்ரைடே 5 days, சாட்டர்டே சண்டே யூஎஸ்ஏல எப்பயுமே லீவ் தான். ஆனால் பிரசிடென்ட் ஒபாமா வேலை செய்யும்போது, பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது 4 நாள் தான் ஒர்க் பண்ணுவார். மண்டே த்ரூ தேர்ஸ்டே தான் ஒர்க் பண்ணுவார். ஃப்ரைடே இஸ் அ ஃபேமிலி டேன்னு வச்சுருப்பார். அந்த ஃபேமிலி டேல அந்த அவங்க வீடுகளுக்குள்ளார என்ன நடக்குது, பிள்ளைகள் என்ன பண்ணுது, இதெல்லாம் அவர் கண்காணிக்கிறதுக்குனே ஒரு டே வச்சு அவர் அவருடைய குடும்பத்தை அவர் காத்துக்கொண்டு இருந்தார் அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது. 4வது பாயிண்ட் நம்ம குடும்பம் நற்சாட்சியில் வளருகிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படியாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இன்னத்த லைஃப்பை காட்டிலும் டுமாரோஸ் லைஃப் ஷுட் பி பெட்டர். 10 years from now your life must be better than what you are living now. ஒவ்வொரு நாள் வரும்பொழுதும் உங்கள் லைஃப் பெட்டராக போயிட்டு அந்த க்ரோத்தை ப்ரமோட் பண்ணணும். நம்ம ஃபேமிலியில் இன்றைக்கி பைபிள் படிக்கிறோமா, நாளைக்கும் பைபிள் படிக்கணும், நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த க்ரோத்தை கொண்டு வரணும் ஃபேமிலிக்குள்ளார. அது அந்த ஃபாதருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவிங். இந்த கிவிங்கை அடிச்சுக்கவே முடியாது. இந்த கிவிங் என்றது ஒரு கிஃப்ட், உதாரணத்துவமாக கொடுப்பது. பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி சொல்லி கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் நல்லா மணி சம்பாதிச்சிருக்கீங்க, யூ ஆர் லிவிங் அ லக்ஸூரியஸ் லைஃப், யூ ஹேவ் எவ்ரிதிங், பேங்க்கில் நிறைய மணி இருக்குது, யூ ஹவ் காட் ஆல் தீஸ் எக்ஸ்பென்சிவ் கார்ஸ், ஒரு குறையும் இல்லை. உங்கள் பிள்ளைகளை இதே கிங்டம்குள்ளார வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு வெளி உலகம் தெரியாது, அடுத்தவங்க எவ்வளோ கஷ்டத்தில் போகிறாங்கன்னு தெரியாது. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளை நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு ஃபாதர் என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு டேக் யுவர் சில்ட்ரன் அவுட் சைட். அவங்களுக்கு காட்டணும். கஷ்டப்படுற ஹோம்லெஸ் பீப்புளை பாருங்கள், கஷ்டப்படுற ஹாஸ்பிட்டல்ஸை பாருங்கள். ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது? why don't we see the same facility in a government hospital? What is the difference between a government hospital and a private hospital? Yeah, there are people, they are sitting on the street, they have nothing to eat, they have no clothes. இதெல்லாம் காட்டுங்க. பிள்ளைகளுக்கு அந்த சர்வீஸை சொல்லிக் கொடுங்க. எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் செய்யாதது எதுவும் சொல்லலை, செய்து கொண்டு இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்தியா வர்றதுனா ரொம்ப இஷ்டம். இந்த ஹோம்லெஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்யணும்னா ரொம்ப இஷ்டம். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நெக்ஸ்ட் மந்த் தான் வருவாங்க 2 பேரும், ரொம்ப இஷ்டம். ஆனால் இங்கிருந்து போன இந்தியன் ஃபேமிலியில் பிறந்த சில்ட்ரனுக்கெல்லாம் இந்தியா இஷ்டம் கிடையாது. இந்தியா போறீங்கன்னா நோ, ஐ டோன்ட் லைக் இந்தியா அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ க்ரோ யுவர் சில்ட்ரன். ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்தியா போகிறதுனா முதல்ல நிற்பாங்க. பிகாஸ் தே லவ் இந்தியா. இந்தியாவில் நிறைய சர்வீசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சர்வீஸ் மைண்டோடு நாங்கள் வளர்த்துருக்கிறோம். உனக்கு இருக்கிறதுல பகிர்ந்து கொடு. இது ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. ஐசாயா 58, ஷேர் யுவர் பிரெட் வித் த ஹங்க்ரி, கிவ் வாட்டர் டு த தர்ஸ்டி.
cover the naked people with clothes. இந்த மாதிரி சர்வீஸை செய்யுங்க என்று ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்குது. இந்த சர்வீசஸ் எல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஐசாயா 58 எடுத்து படிச்சு பாருங்க. கர்த்தர் யாரெல்லாம் அந்த சர்வீசஸ் எடுத்து செய்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுவிப்பார். மேபி கோர்ட் சிஸ்டம்னால உங்கள் பிரச்சனையை டீல் பண்ண முடியாது, யாருனாலையும் உங்கள் பிரச்சனைகளை விளைக்க முடியாது. ஆனால் இந்த சேவையை நீங்கள் செஞ்சு பாருங்க. இன்ட்ரடியூஸ் திஸ் சர்வீஸ் இன் யுவர் ஃபேமிலி. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. grow them in doing the services for the Lord. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னதான் பிரச்சனை வரட்டும், கர்த்தர் உங்களை அந்த பிரச்சனை உங்களை விடுவிப்பார். and God will always guide. உங்களுக்கு வழி நடத்துவார். பிஸ்னஸ் செய்யறதுனா என்ன பிஸ்னஸ் செய்யணும், அந்த பிஸ்னஸை எப்படி செய்யணும், அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், அது எப்படி உங்களுடைய குட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொடெக்டடாக வைக்கணும். அந்த குட்ஸை நிறைய பேர் நீங்கள் பிஸ்னஸில் பெருகும் பொழுது நிறையா பேர் உங்களுக்கு விரோதமாக விட்ச் கிராஃப்ட்ஸும் மேஜிக் ஆர்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. அந்த மேஜிக் ஆர்ட்ஸ் ஸ்பெல்ஸ் எல்லாம் எப்படி உடைத்தெறிகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பார். அந்த ஆசீர்வாதம் எதில் இருக்குன்னா ஐசாயா 58 அதில் தான். கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த சர்வீஸை நம்ம எடுத்து செய்யும் பொழுது you will definitely experience the power of God in your life. அதே தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நிறைய டெஸ்டிமனிஸ் நான் கேட்கும் பொழுது, எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் எங்கள் அப்பா காலமாகி விட்டார், நாங்கள்லாம் நடுத்தருவுக்கு வந்துவிட்டோம். இந்த மாதிரி நிறைய டெஸ்டிமனிஸ் நான் கேட்டிருக்கேன். ஏன் இந்த மாதிரி நடக்குது? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தை எல்லாம் கூட்டி உட்கார வச்சு நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு டிஸ்கஸ் த பிஸ்னஸ் வித் யுவர் ஃபேமிலி. உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அப்பா என்ன பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த வாட் இஸ் திஸ் ப்ராடக்ட் ஆல் அபவுட், இந்த ப்ராடக்டை நம்ம செய்கிறோம், இந்த ப்ராடக்ட் எவ்வளோ பெனிஃபிஷியலாக சொசைட்டிக்கு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்துக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் அப்பா கஸ்டமர்ஸ் கிடைக்கிறதுக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி மகன்கிட்ட நீ ஜெபம் பண்ணு, மகளே நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி the whole family must involve in the business. ஒரு பேக் போன் இருக்கணும், ஒரு ப்ரேயர் பேக் போன் இருக்கணும். அப்பா மாத்திரம் பிஸ்னஸ் செஞ்சுட்டு குடும்பத்தை கேட்டால் எனக்கு அவர் என்ன செய்கிறாருன்னே தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. சில்ட்ரன் அது எங்கள் அப்பா பிஸ்னஸ் எங்கள் அப்பாவோட, ஐ டோன்ட் கேர் இப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்கிறாலும் அது குடும்பத்துக்கு கொண்டு வாங்க, உட்காந்து பேசுங்க, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார். முடிவாக உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பைபிளில் யாராவது பிஸ்னஸ் பண்ணாங்களா? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? பைபிளில் யாராவது பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்களா? Anybody guess, sir? Sir? Solomon, King Solomon. Oh, King Solomon. Okay. Sorry. Now சொல்றேன். Okay. Isaac. Abraham's son Isaac. எப்படி? ஈசாக்கு விதை விதைத்தான். எப்படி இருக்கிற பிசினஸ்? 100 மடங்கு பலனை அனுபவித்தான். அவருக்கு ஒரு அழகான அந்த ஸ்டோரி, ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் தட் ஸ்டோரி. அவருக்கு ஒரு அழகான மனைவியை கற்றுக் கொடுத்தார் ரெபேக்கா. மேரேஜ் ஆன கப்புள்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அடுத்த வருஷமே தே வாண்ட் டு ஹேவ் சில்ட்ரன். அதுதான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அந்த டிசைர் இருக்கும். ஆனால் அவங்க கதையில் அது இல்லை. உடனடியாக குழந்தைகள் பெற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. தே ஹாவ் டு வெயிட். அப்படி இருக்கும் பொழுது ஐசக் பொறுமையை காத்துக்கொண்டார். தன்னுடைய மனைவியை அவர் அக்யூஸ் பண்ணலை. எல்லாத்துக்கு முன்னாடியும் மனைவியை தரக்குறைவாக பேசலை. இவளுக்கு ஐ எம் ஆல்ரைட், ஏன்னா நான் கவுன்சிலர், I am a Christian counselor in United States of America. I have seen enough people in my life, thousands of people, different nationalities. நான் completely perfect sister, medical report இருக்கு sister, என்னோட மனைவிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு பேசுறேன். ஆனால் அவங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு தெரியுமா?
ஐசக் நெவர் செட் லைக் திஸ். ஐசக் ஒருபோதும் மனைவியை கம்ப்ளைண்ட் பண்ணல. மாறாக ஐசக் என்ன செய்தார்? மனைவிக்காக ஜெபித்தார். சீத ஜெபித்தார், ஜெபித்தார், பொறுமையை காத்துக்கொண்டார். சில்லு புல்லுன்னு உழுகல. உன்னைய கல்யாணம் பண்ணி இருந்த நேரம் நான் இன்னொரு லேடியை கல்யாணம் பண்ணியிருந்தா I would have had 3 children by now அப்படின்னு டயலாக் பேசல. பொறுமையோடு காத்திருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அந்த பொறுமை தெய்வீக குணம் அதை ஆசீர்வதித்தார். ஸோ பிஸ்னஸ்னா இட்ஸ் நாட் ஓன்லி த மணி தட் யூ ஹேவ் அண்ட் வேர் டு யூ இன்வெஸ்ட், அது கிடையாது. அந்த தெய்வீக குணம் இருக்கும் பொழுது உங்களோட பிஸ்னஸ் தானாக ஆசீர்வதிக்கப்படும். The blessing of the Lord will make you rich. கர்த்தருடைய ஐஸ்வர்யமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோடு வேதனையை கூட்டார். He will never add pain to it. The blessing of the Lord will make you rich and he will add no sorrow to it. அதுதான் சீக்ரெட். இரண்டாவது எக்ஸாம்பிள் ஏப்ரஹாம். ஆபிரகாமை போல சீமான் ஒருவனும் இல்லை. There was nobody as rich as Abraham. சீமான் பயங்கரமான சீமான். எப்படி? எப்படின்னா கடவுள் வருகிறார். 3 பேர், ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் 3 பேரும் ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. ஆபிரகாம் என்ன உட்கார்ந்துட்டு இருந்தார் வீட்டுக்கு முன்னாடி, காட்டேஜ் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தார். வரட்டும், அவங்க யாரோ வந்துட்டு இருக்கிறாங்க, எங்க கேட்டு கிட்ட வரட்டும், then I will find out who they are. அப்புறமா நான் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ செய்யறேன். நோ, அந்த ஆட்டிடியூட் இல்லை. எந்திரிச்சு ஓடினார், ஓடினார், எதிர்கொண்டு ஓடினார். ஹாஸ்பிட்டாலிட்டி, வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். அவங்கள வரவழைத்தார். கூப்பிட்டு அவங்களுக்கு சேர் எல்லாம் போட்டு உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, தண்ணீர் குடிங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, அது அவங்கள அந்த தெய்வீக குணம் அவரை பெரிய சீமானாக மாற்றினார். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு டாக்டர் ஜோனாஸ் சால்க். அவர் யாருன்னா, அவர் ஒரு ஜூயிஷ் சயின்டிஸ்ட். அவர் என்ன வேக்சினை கண்டுபிடித்தார் தெரியுமா? போலியோ வேக்சினை கண்டுபிடித்தார். அப்படி கண்டுபிடிச்ச போது அதை பேட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரே ப்ரெஷர். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ஒருவேளை அவர் பேட்டன் பண்ணியிருந்தா இன்னைக்கு வேர்ல்ட்லயே அவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன். ஏன்னா குழந்தைகள் பிறந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் போலியோ கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு மதர் போலியோ என் குழந்தைக்கு வேண்டாம் யாரும் சொல்லுவாங்களா? இல்லவே இல்லை. மணிக்காக அவர் அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவர் தான் ரிச்சஸ்ட் பர்சன், growing forever. ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை நான் பேட்டன் பண்ண விரும்பவில்லை, இதை மக்களுக்காக நான் கொடுக்குறேன். let the people enjoy this. எனக்கு இந்த போலியோ வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்துக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். let the people enjoy the benefit. அப்படி என்று அவர் அந்த உலகத்துக்காக அவர் கொடுத்துட்டு சென்றார். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய அப்சர்வன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ இதெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நோட்ஸ் எழுதினேன். ஐ திங்க் நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ வெரி மச் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் புட்டிங் மீ ஹியர் அண்ட் டு ஷேர் மை டெஸ்டிமனிஸ் வித் யூ. தேங்க்யூ அகெயின். காட் பிளஸ் யூ. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையும் சுவாமி, உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தவும், நீர் வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் நினைவு கூறவும், உம்முடைய நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் வந்து பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீர் செய்திருக்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு குரூப்புக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் குரூப்.
இந்த குரூப்பை நீர் ஆசீர்வதிங்க, மென்மேலும் வளர செய்யுங்க. இந்த குரூப் இன்னும் வளர்ந்து ஆயிரமான ஜனங்கள் இந்த குரூப்புக்கு வரவும், கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்ளவும், கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு என்னென்ன செய்தார் என்பதை அவர்களும் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சாட்சியினாலும் அற்புதத்தினாலும் கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேசி ஒருவரை ஒருவர் தாங்கவும் வளர்ந்தோங்க செய்யவும் கர்த்தர் இந்த மீட்டிங்ஸை ஆசீர்வதிப்பீராக. இந்த மீட்டிங்ஸை எடுத்து நடத்துகிற இந்த போர்டு மெம்பர்ஸ் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய பிஸ்னஸ்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வந்த ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கைக்குள்ளார நீர் இறங்கி வருவீராக. கொர்நேலியு வீட்டுக்கு கர்த்தர் சென்றீர், அதை போலவே இவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் நீர் செல்வீராக. அந்த வீட்டின் குறைகளை நீர் பார்ப்பீராக. அந்த குறைகளை எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொரு அறையையும் நீர் நிரப்புவீராக. கர்த்தருடைய வல்லமை இந்த தேவாலயம் முழுவதும் நிரப்பிற்று. The glory of God fill the temple என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொரு ரூம்லையும் சுவாமி உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ரூமுக்குள்ளாரும் ஒளிந்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள், பாடாய்படுத்தும் பிசாசுகள், வியாதிகள், தொல்லைகள், மென்டல் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ், பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இடம் தெரியாமல் வெளியே ஓடும்படியாக கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு இல்லத்தையும் நீர் நிரப்புவீராக. ஒவ்வொரு வீட்டையும் ஜெப வீடாக நீர் மாற்றுவீராக. அந்த ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தரை துதிக்கிற துதிதான் இருக்க வேண்டும் சுவாமி. அந்த குடும்பத்து மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கவும், கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து பாடவும், குடும்ப பாரங்களை ஒருவர் எல்லாரும் கேட்டு அறிந்து எல்லாரும் தங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கவும், கர்த்தரை நம்பி இருக்கும்படியாக நீர் அந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஐக்கியத்தை கொண்டு வருவீராக. இந்த குடும்பங்களை நாசப்படுத்துகிற இந்த செல்போன் அடிக்ஷனை ஒழிப்பீராக. இந்த பிள்ளைகள், இந்த சிறு பிள்ளைகளை பார்க்கிறேன், டீனேஜர்ஸை பார்க்கிறேன். அந்த செல்போன் அடிக்ஷன் அவர்களை விட்டு எடுப்பீராக. கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விடுதலை கட்டளையிடுவீராக. wherever the spirit of the Lord is, there is total deliverance. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் விடுதலை தார். கர்த்தர் யார் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் சுவாமி. கர்த்தர் என்னை இந்த ஈரோடு பட்டணத்திலிருந்து உயர்த்தினே, பழைய பாளையத்திலே சங்கு நகரிலே வாழ்ந்த என்னை உயர்த்தி அமெரிக்க ஐக்கிய தேசம் கொண்டு சென்று அந்த தேசத்திலே அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்றினீர், என் குடும்பத்தை மாற்றினீர். அதே போல இந்த குடும்பங்களையும் நீர் மாற்றும் அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய குடும்பங்களாக இவருடைய பிசினஸை ஆசீர்வதியும். அந்த பிசினஸ் அவர்கள் பிசினஸ் வளரும் பொழுது சுவாமி அவர்கள் உம்மை துதித்து உம்மை பாராட்டி தேங்க்ஸ் ஆஃபரிங் நன்றி காணிக்கைகளை கொண்டு உங்களுடைய பாதத்தில் வைக்கட்டும் சுவாமி, வைக்கட்டும். ஆனந்த களிப்போடு ஆனந்த கண்ணீரோடு அந்த பிசினஸ் ப்ராஃபிட்ஸ்ல கர்த்தர் திஸ் காட் இஸ் பிஹைண்ட் திஸ் பிசினஸ் என்று சொல்லி அவர்கள் அவங்களுடைய தேங்க்ஸ் ஆஃபரிங் நன்றி காணிக்கைகளை கொண்டு உங்களுக்கு படைக்கட்டுமாப்பா. இந்த நல்ல நேரத்தை கொடுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தப்படுத்தி இருக்கிற உணவை ஆசீர்வதியும், அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதியும். இதில் உள்ள எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து எங்களை எங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பிவையும் சுவாமி. நாங்கள் என்றென்றும் நேசிக்கிற என்றென்றும் மாறாத ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே.